அம்பியே கல்லை உன் பாதத்தில் இருந்து நான் வைக்க வேண்டும், எனக்கு வார்த்தையாக வேண்டும் என்று அம்பாளுடைய பௌர்ணமி தினத்திலே தீர்த்தமாடுவதற்கு செல்கின்ற போது அவளுடைய பாதார விந்தங்களிலே அடிக்கல் வைக்கப்பட்ட guests to participate in life. I now cordially invite Honorable Raman. I invite Honorable Nangalingam Bella. I invite the oil. Commodore E. F. Dean, Faculty of Medicine, Oil. Commanding Officer, SLMS Air, to write. Thank you, sir. Now we want. இந்த நாட்டில் இந்த ஊரில் வாழ்கின்ற அதிகாரிகள் எல்லோருக்கும் அம்பிகை என்ற திருவருளும் ஒருவருடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று build up this hospital, those who are involved and those who are going to maintain this hospital. So we are very grateful to you. We bow our heads to thank you because this island needs the hospital, because this is a basic and very needful thing for us also. And Honorable Nangalingam Vedanayam, Governor of Northern Province. Sir, your presence reflects the commitment of provincial administration and strengthening of healthcare infrastructure in undeserved areas. We are also grateful. இலங்கை செஞ்சு வைத்தாங்க ஸ்ரீலங்கன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து திட்ட தொழிலதிபராகிய ரெட் கிராஸ் மாண்டோபின் மிஸ்டர் ஜென்ஸ் பேட்டா அவர்களை சந்தித்து விவாதங்களுடைய வைத்தியசாலை நிலைமை இருக்கின்றது, ஏதாவது ஒன்று செய்து தர முடியுமா என்று கேட்டபோது தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை நான் செய்வேன், நீங்கள் அங்கு சென்று உண்மையிலேயே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் என்று சொன்னார். யார் என்று அவருக்கு தெரியாது, நயனாதீவு எங்கு இருக்கின்றே தெரியாது. நாங்கள் மிகவும் ஆழ்பமாக எங்களுடைய வைத்தியசாலையும் எங்களுடைய மக்களுடைய நிலைமையும் அவருக்கு எடுத்து கூறினோம். கட்டிடங்கள் திணைக்களமும் ஏமன் ரெட் கிராஸும் இலங்கை கடற்படையினரும் இலங்கை ரெட் கிராஸும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக 2 வருட காலத்திலே இதனை செய்து முடித்தோம். அம்பாளுடைய பௌர்ணமி தினத்திலே தீர்த்தமாடுவதற்கு செல்கின்ற போது அவளுடைய பாதார விந்தங்களிலே அடிக்கல் வைக்கப்பட்டு 2 வருடத்திலே அவளுடைய ஆசையோடு அவளுடைய பாதார விந்தங்களிலே படம் வைக்கப்பட்டு இங்கே பால் காய்ச்சப்பட்டது. என்றுமே ஒரு புதுமையான தெய்வமாக இருக்கின்ற அந்த அம்பிகையை நான் இந்த இடத்தில் நிச்சயமாக கூற வேண்டும். 9 மணிக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டு இருந்தோம். நான் பல பேரிடம் அம்பிகையினுடைய நிர்வாகத்திடமும் பல பேரிடம் கலைத்திருந்தோம். அம்பிகை வருகின்ற போது எனக்கு அடிக்கல் எடுத்து தர வேண்டும், ஒரு வருடத்தில் ஒரு முறைதான் அம்பிகள் இதாக வருவார் சொன்னார்கள். அவன் எத்தனை மணிக்கு உண்மையிலே அவர்களிலும் பிள்ளை இல்லை, எத்தனை மணிக்கு வரமாட்டார் என்று தெரியாது. அம்பாள் வருகின்ற போது பல கும்பங்கள் வரவேற்பு கும்பங்கள் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன தெரியாதுன்னு சொன்னார். மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை. இரவு சென்றேன் அம்பிகையிடம் கேட்டேன், அம்பியே கல்லை உன் பாதத்தில் இருந்து நான் வைக்க வேண்டும், எனக்கு வார்த்தையாக வேண்டும் என்று. அந்த நிமிடத்தில் 5 நிமிடத்துக்கு முதல் அனைத்து அதிகாரிகளும் குறியீட்டு வானிலிருந்து இங்கே வந்திறங்கினார்கள். அதன் பின்பாக 2 நிமிடத்தில் அம்பிகை வந்தாள். அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டு ராமதக்குர்கள் அவர்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அனைவராலும் அடிக்கல் நாட்டப்பட்டது. அவளுடைய அந்த புதுமையை, அவளுடைய அற்புதத்தை நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த அம்பிகளுடைய அற்புதத்தினால் இன்று இது நிரம்பி வழிகின்ற ஒரு பூரணமடைந்த ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. இது ஒரு கூட்டு முயற்சியாக நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்றை நான் சொல்ல வேண்டும். நைனாதீவு மன்றங்களையும் நைனாதீவு மக்களையும்
ஒன்றிணைத்தது 2017ஆம் ஆண்டு உங்களை அனைவரையும் ஒன்றிணைத்து ஜெர்மன் ரெட் கிராஸை ஒன்றிணைத்து இலங்கை ரெட் கிராஸை ஒன்றிணைத்து பிராந்திய சுகாதார பணிமனையை ஒன்றிணைத்து கட்டிடங்கள் திணைக்களத்தை ஒன்றிணைத்து இலங்கை கடற்படையினை ஒன்றிணைத்து நயனாதிவில் உள்ள வைத்தியசாலை நிர்வாகங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த ஒரு திட்டத்தை நான் செய்வதாக இருந்தால் எவ்வளவு நேரமும் எவ்வளவு காலமும் எவ்வளவு இடைஞ்சல்களை நாங்கள் சந்தித்திருப்போம். மொழி மாற்றம், ஆங்கிலம், தமிழ், சிங்களம், டச், ஜெர்மன் அவ்வளவத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் தலையில் போட்டு நாங்கள் இருவரும் 8 வருஷ காலமாக எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, அதாவது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை எல்லாம் கீழிறக்கி வைத்து எனது பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட நாங்கள் லீவுகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் என்னவாக இருந்தாலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற டென்ஷன்களால் அவர்களையும் அவர்களுடைய முன்னேற்றத்தையும் நாங்கள் குறைத்து இதற்காக எங்களை முழுக்க அர்ப்பணித்து இந்த 8 வருட காலமும் இருந்த காலமாக எங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு சிரித்து படம் போட முடியாது, எங்கேயாவது நாங்கள் சந்தோஷமாக நிற்க முடியாது. எத்தனையோ கதைகளை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். பரவாயில்லை, ஒன்று நல்ல செய்வதாக இருந்தால் காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறி விழும் என்றார்கள். நான் எல்லாத்தையும் மறந்துவிட்டேன். இந்த பலி சுமந்த பிரசவத்தில் பெற்ற பிள்ளை வாசனுக்கும் ஜசிந்தாவுக்கும் முதல் கண் நன்றியை தெரிவிக்கிறது. ஏன் நான் இவ்வாறு கூறுகின்றேன் என்றார், அவர்களுடைய சாதனை என்பது இது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. இந்த எங்களுடைய இன்றைக்கு நைனா தீவுக்கு இன்றைக்கு முழு உலகத்தையே ஒன்று சேர்த்திருக்கிறார். உலகத்தில் வாழ்கின்ற அனைவர்களுடைய அன்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமது ஒரு சில பிற்போக்கான நபர்களால் கூறப்படுகின்ற இன்னமும் இந்த நாட்டில் இன ரீதியாக மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற செயற்பாடுகளுக்கு எங்களுடைய கடற்படையினுடைய உதவியை பூரணமாக பெற்றிருக்கிறார்கள் வாசனம். அதன் மூலமாக இந்த வைத்தியசாலை என்பது வெறுமனே உருவான ஒன்றல்ல. இதில் லண்டனா, பிரான்ஸா, ஆஸ்திரேலியாவா, கனடாவா, சுவிஸா எல்லா நாடுகளும் சேர்ந்து මම ඊළඟට වැඩිපුරම සතුටටපත් වෙන කාරණය තමයි අපි සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හැටියට පසුගිය මාස 7-8ක් තිස්සේ වෙහෙස මහන්සි වුණේ මෙන්න මේ ආකාරයේ ප්‍රාදේශීය සෞඛ්‍ය මධ්‍යස්ථාන මේ රට පුරා ඇති කරලා සේවාව ජනතාවට ලබා දෙන්න. நான் இந்த வேளையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் நாம் எதிர்பார்த்திருந்ததுதான் இதே மாதிரியானதோர் பிரதேச வைத்தியசாலையினை நாடு பூராகவும் கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு. இந்த வைத்தியசாலை எங்களுக்கு ஒரு மிக வடிவான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மேலே நாங்கள் ஒரு ஒப்பந்த காலத்தை கொடுத்து கூடுதலான தொகை போயிருக்கும். அந்த வகையில் அதை நடைப்படுத்திய மேலே கடற்படை நேவல் கமாண்டிங் ஆஃபீஸர் உட்பட அனைத்து நேவல் ஆஃபீஸர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம் செய்வதற்காக. நான் முதல் உதவி சங்க விவராக நெடுந்தீவிரமாக இருந்தேன். நான் 91ஆம் ஆண்டு அந்த பக்கம் நான் கூடுதலாக நேவல் ஆஃபீஸர்களுடைய தொழிற்பாடு எங்களுக்கு நடுக கிடைக்கிறது. நான் அரசாங்க விவராக இருந்த பொழுதும் நேவல் ஆஃபீஸர்ஸ் தான் கூடுதலான உதவியை செய்தார்கள். முக்கியமாக இந்த தீவாகங்களுக்கு மிக முக்கியமான உதவி செய்தார்கள். நடுந்தீவிலே அந்த ரங்குதுறை அமைப்பதற்கும் 70 ரங்குதுறை அமைப்பதற்கும் அவர்களால் பெரிய உதவியை செய்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் நைனாதிபதி ரங்குதுறை இந்த போஸ்ட் நாங்கள் அந்த நிதியை வழங்கி அதை எங்களுடைய
வீதி அமைப்பு திணைக்கள் தான் அதை காட்டினார்கள். அந்த வகையிலே மற்றது இன்னும் துறைகள் 2 துறைகள் திருத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உலக வங்கியை வந்து ஜனாதிபதி அவர்கள்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். வடபகுதிக்கு உலக வங்கியை அனுப்பி பல திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தான் செய்ய சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களும் நீங்கள் வந்து பல இடங்களை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் விரைவில் நாங்கள் அடுத்த வருஷம் வந்தாலும் அந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று நினைக்கிறோம். அதில் தொடர்கின்ற பொழுது குறியீட்டு வாங்குதல் மற்றும் ஏனைய 2 துறைகளும் நெடுந்தீவு உட்பட ஏனைய துறைமுறைகளும் கட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மற்றது நாங்கள் முதல் நெடுந்தீவு அரசாங்க அதிபராக இருந்த பகுதியினாலே இந்த கூடுதலாக இந்த தீவக மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் எனக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் நாங்கள் அதை மிக முக்கியமாக எங்களுக்கு 5 மாவட்டங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக முக்கியமான பகுதிகள் வந்தால் இந்த தீவக மக்கள் தான் மிக முக்கியமான பகுதிகள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக முன்னின்று கொடுப்போம்.